குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுலையுமே இருக்குது. கீழ் காண்பவைகளில் எது பின்வரும் காரணங்களால் ஆந்த்ரோசெரட்டைஸுடன் தொடர்புடையது? புதையுண்ட இனப்பெருக்க உறுப்புகளை பெற்றிருத்தல், ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஸ்பூரோகோனியம், முடிவில்லா வளர்ச்சி மற்றும் செயல்திறனுடன் கூடிய இலை துவாரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரிடோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சரி. சரிங்களா? இதெல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா டெரிடோஃபைட்ல இருக்கு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க நமக்கு வந்து, which one of the following is a very close Anthoceratids having the sunken sex organ Sporogonium with its photosynthetic ability indeterminate growth and the functional stomata அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேரக்டர்ல எது அப்படின்னா நமக்கு வந்து டெரிடோஃபைட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்தது, கீழ் காண்பவைகளில் எதனுடன் கேப்சூல் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும் செல்கள் வெவ்வேறு சமயங்களில் முதிர்ச்சி அடைகின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஆந்தோசெராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர். சரிங்களா? என்ன ஆன்சர் அப்படின்னா நமக்கு வந்து ஆந்தோசெராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆன்சர். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஆந்தோசெராஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தோசெராஸ், டென்ட்ரோசெராஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து நோட்டோதாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆந்தோசெராஸுக்கு வரக்கூடிய அதோட ஸ்பீசிஸ். ஓகேங்களா? அடுத்தது, கீழ் காணுபவைகளில் எதன் ஸ்போரோகோனியத்தின் ஸ்போர்கள் மட்டுமே இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்கள் மட்டுமே எதில் இருக்குதுன்னா ரிக்ஷியாவில் இருக்கு. சரிங்களா? அதாவது நமக்கு கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஷியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் காலங்களில் எப்பொழுது லைகோபோடியல் மற்றும் ஈக்குஸ்டேல்ஸ் சார்ந்த தாவரங்கள் பூமியில் தோன்ற ஆரம்பித்தன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவிஸ்டம் வந்தாலே நமக்கு என்ன அப்படின்னா டிவோனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட் வரும். அடுத்தது பொறுத்துக, செட்டாரியா ஐஸ்லாண்டிகா, ரோச்சல்லா மோண்டோஜினி, லிகோனோரா எஸ்ப்ளண்டா, கிளட்டோனியா ராஞ்சிஃபெரா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செட்டாரியா ஐஸ்லாண்டிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோச்சலா மாண்டக்கினியா வந்து லிட்மஸ் தால். ஓகேங்களா? அப்போ பிக்கு 3 தான் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதுதான் சரியான பதில். அப்போ செட்டாரியா ஐஸ்லாண்டிகா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா லிக்னோரா எஸ்ப்ளண்டா, ரோச்சல்லா மாண்டக்கினியா, லிட்மஸ் தாலு, செட்டாரியா ஐஸ்லாண்டிக்கா மலமிலிக்கியாக பயன்படுது. அதுக்கப்புறம் லிகோனோரா எஸ்ப்ளண்டா வந்து உண்ணத்தக்க லைக்கன்கள், கிளட்டோனியா ராஞ்சிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை தீவனமாக நமக்கு பயன்படுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 6th one. இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஆல்டர்னேரியா, குவேரியா, மெட்டாரைசியம், பெனிசிலியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆல்டர்னேரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது துணிச்சிதைவு. குவேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுக்கொல்லியாக பயன்படுது. மெட்டாரைசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் உயிரி கொல்லி பயன்படுது. பெனிசிலியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மரச்சிதைவு. சரிங்களா? அப்ப இதுக்கு சரியான பதில் எதுனா இதுதான். அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து 7th கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவோனியன் மற்றும் ஆர்டிவிஷன் காலங்கள் முறையே 315, 255 மற்றும் 150, 125 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சரியான பதில் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் என்னன்னா 1, 2, 4. ஓகேங்களா? சரியான பதில் என்னன்னா 1, 2, 4. இதெல்லாம் தவறு. அதாவது 1, 2, 4 தவறு, 3 மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல 3 மட்டும் தான் கரெக்ட். எதுன்னு 3 அப்படின்னா இதுதான்.
அப்ப இது சரியான பதில். பேலியோசின் மற்றும் ஆடியோவிஷன் காலங்கள் முறையே 63 to 60 மற்றும் 430 350 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். சரிங்களா? லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தது 8வது क्वेश्चन. தீலம் கோட்பாடானது வால்டர் லெமர்மேன் என்பவரால் முன்மொழியப்பட்டது. தீலம் கோட்பாடு தற்காலத்தில் வாழும் தாவர தோன்றலை மறைந்து போன தாவரங்கள் கொண்டு விளக்குவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல கூற்று சரியா காரணம் சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஃபால்ஸ். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒண்ணு. அப்ப இதுல கீழே இருக்கிறது மட்டும்தான் சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் சரி. இது நடக்க வச்சுக்கணும். 8வது क्वेश्चन பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ தவறு ஆனா ஆர் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு தீலம் கோட்பாடு தற்காலத்தில் வாழும் தாவர தோன்றலை மறைந்து போன தாவரங்கள் கொண்டு விளக்குவதாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 9வது क्वेश्चन. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. நான் உங்களுக்கு தமிழ் மட்டும் சொல்றேன். இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க மேல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வகை முக்கியத்துவம் குறைந்த கரோட்டினாய்டுகள் ஒளி அறுவடை செய்வதை விடவும் ஒளி பாதுகாப்பையே செய்கின்றன அப்படிங்கிறாங்க. அவைகள் மிகவும் கெடுதல் தரக்கூடிய நீல கதிர்களையும் புற ஊதா கதிர்களையும் சிறப்பாக தவிர்க்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியான பதில் எதுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் கரெக்ட். அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏவுக்கு ஆர் சரியான விளக்கம் அப்படின்ட்டாங்க. அப்ப சில வகை முக்கியத்துவம் குறைந்த கரோட்டினாய்டு ஒளி அறுவடை செய்வதை விடவும் ஒளி பாதுகாப்பையே செய்கிறது. அவைகள் மிகவும் கெடுதல் தரக்கூடிய நீலக்கதிர்களையும் புற ஊதா கதிர்களையும் சிறப்பாக தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அப்ப கரோட்டினாய்டுகள் என்ன பணியை செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீலம் மற்றும் புற ஊதா கதிர்கள் என்ன பண்ணுது நமக்கு தவிக்குது. உள்ள வராம வந்து பாத்தீங்கன்னா அது தவிர்க்கின்றது. அடுத்து 10வது क्वेश्चन. பட்டியல் 1 பட்டியல் 2 உடனடியாக அதாவது சரியாக பொருத்தி கீழே குறிப்பிட்டுள்ள குறியீடுகள் அடிப்படையில் சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுல வந்து பாருங்க நமக்கு பெரிஸ்போரியம், ஜியோகைட்ஸ், சொமட்டோகேமி, கெனட்டோகான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாருங்க பெரிஸ்போரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சி தான் சரியான பதில். ஓகேங்களா? அப்ப ஏவுக்கு வந்து 4. பெரிஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிப்பீட் லேயர். ஜியோகைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரியோகேமி நடைபெறும் உறுப்புகள். சொமட்டோகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூடோமிக்சிஸ். கெனட்டோகான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மியாசிஸ் நடைபெறும் உறுப்புகள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதை பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. கிரான்ஸ் வகை உள்ளமைப்பு இதில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கிரான்ஸ் வகை உள்ளமைப்பு தாவரம் காணப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னா C4 அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. OTU அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஆபரேஷனல் டாக்ஸானமிக் யூனிட். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா OPU அப்படின்னு சொல்லக்கூடியது. நீ இங்கிலீஷ்ல இருக்கிறத மட்டும் இதை பார்த்துக்கங்க. ஆபரேஷனல் டாக்ஸானமிக் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஜெனிரா பிளான்டாரம் என்ற நூலில் எத்தனை சிற்றினங்கள் உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 97,205 பீசிஸ் இருக்கு. சரிங்களா? இதை நினைப்பு வச்சுங்க. எத்தனை குடும்பம் அதுன்னு கேட்பாங்க. நமக்கு வந்து சாரி இது நமக்கு ஜெனிரா பிளான்டார். சரி, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு பெந்தமண்டூக்கர் கிளாசிபிகேஷன் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல 202 குடும்பங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நினைப்பு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஜெனிரா பிளான்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 97,205 ஸ்பீசிஸ். கீழ்காண்பவற்றில் எந்த வகை சிற்றினத்தில் GSI காணப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது GSI காமன் பீசஸ் வித் என்ன அப்படின்னா 2 செல்கள் மகரந்தம். சரிங்களா? எத்தனை செல் மகரந்தம் இருக்கு அப்படின்னா 2 செல் மகரந்தம். அப்போசிஷன் எஸ் அலீல் கோட்பாட்டை முன் மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் மற்றும் மேன்கால்ஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போசிஷன் எஸ் அலீல் கோட்பாட்டை வந்து முன்மொழிஞ்சவங்க. இது வரைபடத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரைபடத்தை குறிக்குது அப்படின்னா ஸ்போரோ
ஸ்போரோஃபைட்டிக் சுய பொருந்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. சரிங்களா? ஸ்போரோஃபைட்டிக் சுய பொருந்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை குறிக்குது. அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியாக பொருத்தப்பட்டது குருசிபரேஸ் சமமற்ற செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியாக பொருத்தப்பட்டது. அடுத்தது பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துகன்னு சொல்றாங்க. அதாவது வெளியேற்றும் தன்மை அளிக்கப்பட்ட பொருந்தும் மகரந்தம், சிற்றினத்துக்குள் பொருந்தா குணம், மற்ற சிற்றினத்தோடு பொருந்தா குணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். அதாவது ஏ வெளியேற்றப்படும் தன்மை அப்படின்னா சூழ்தண்டு, அளிக்கப்பட்ட பொருந்தும் மகரந்தம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேண்டர் மகரந்தம், அதுக்கப்புறம் சிற்றினத்துக்குள் பொருந்தா குணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து சுய ஒவ்வாமை, மற்ற சிற்றினத்தோடு பொருந்தும் குணம் அப்படிங்கிறது புதிய இனம். ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து 19th கொஸ்டின், எலாக்கிக் அமிலம் என்ற பாலிபீனால் ஒரு பிளாவினைட் ஆகும். மரகுணம் கொண்ட இரு வித்திலை தாவரத்தில் காணப்படும் மற்றும் ஒரு வித்திலை தாவரத்தில் இவை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து வாக்கியத்து பிரகாரம் நம்ம சொல்லணும். இதுல வந்து நமக்கு ஏ மற்றும் ஆர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அப்படின்ட்டாங்க. அப்ப நமக்கு வந்து சரியான பதில் என்னன்னா ஏ தான் சரியான பதில். ஓகேங்களா? அப்ப எலாக்கிக் அமிலம் என்ற பாலிபினால் ஒரு பிளாவினைட் ஆகும், அதுவும் சரி. மரகணம் கொண்ட இருவித்தலை தாவரத்தில் காணப்படும் மற்றும் ஒருவித்தலை தாவரத்தில் இவை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே சரிதான், ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ரைட். அடுத்து 20வது கொஸ்டின், கேமிட்டோபைட்டுகளில் தன் தடையை தீர்மானிப்பது ஆன் கேமிட்டோபைட்டின் மரபு தோற்றம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜிஎஸ்ஐ சிஸ்டம்களில் தடைகளால் வரும் பின் விளைவுகள் எஸ் அலில் புரதம் சூழ்தண்டின் செல்களில் இருந்து சுரக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஏ தான். ஏ மற்றும் அதாவது ஏ ஆர் ரெண்டுமே சரி, ஆனா இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கேமிட்டோபைட்டுகளில் தன் தடையை தீர்மானிப்பது ஆன் கேமிட்டோபைட்டின் மரபு தோற்றமாகும். ஜிஎஸ்ஐ சிஸ்டம்களில் தடைகளால் வரும் பின் விளைவுகள் எஸ் அலில் புரதம் சூழ்தண்டின் செல்களில் இருந்து சுரக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் 21, டெர்ஷரி செல் சுவர், பிரைமரி குழி, செல் சுவர், இடை அடுக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்துவது எதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செல் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது சரியானது. ஓகேங்களா? இதை நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்படுவது அப்படின்னு கேட்கிறாங்க. பொருந்தப்படுவது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பிரைமரி செல் வால், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் லிக்னின் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறானது. ஏன்னா அங்க லிக்னின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. சரிங்களா? அப்ப நமக்கு வந்து லிக்னின் சொல்லக்கூடியது ஆப்ஷன் இது தவறான ஒண்ணு. அடுத்து 23வது கொஸ்டின், பால்டின் குரோமோசோம்களில் பப்ஸ் இவற்றை உற்பத்தி செய்யும் இடமாக உள்ளது எதுன்னு கேட்கிறாங்க. mRNA தான் இது சிந்தசைஸ் ஆகும், உருவாகும். செல் தட்டை இதை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. செல் பிளேட் ஃபார்மிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரைமரி செல் வால். செல் பிளேட் அதாவது செல் தட்டை இது உருவாக்குதுன்னு கேட்டாங்கன்னா பிரைமரி செல் வால். அடுத்தது ஏ குரோமேட்டிக் உபகரணங்கள் இவற்றை உள்ளடக்கியவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஏ குரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் என்ன அப்படின்னா 1, 2 கரெக்ட் பட் 3, 4 ராங் அப்படின்ட்டாங்க. அப்ப ஏ குரோமேட்டிக் அப்பரட்டஸ் எதுன்னா சென்ட்ரியோல் அண்ட் ஸ்பிண்டில். ஸ்பிண்டில்னா இலை நார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது துருவ இலை, இது சென்ட்ரியோல். சரிங்களா? இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஏ குரோமேட்டிக் உபகரணங்களை உள்ளடக்கிய இவை இரண்டும். அடுத்தது கீழ்கண்ட ஸ்னாப்டோனிமல் குழுமங்கள் பற்றி கூற்றுகளில் சரியானவற்றை எவை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு சரியான கூற்று எதுன்னா டி, இது எதிர்மாறுதலுக்கு பயனற்றது. ஓகேங்களா? இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு கான்செப்ட். இட் இஸ் நாட் எசென்சியல் ஃபார் கிராசிங் ஓவர்.
இது கிராசிங் ஓவர் நடைபெறுவதற்கு தேவையில்லை. G2 நிலையில் ஜீனோமின் மயம், அதாவது நமக்கு வந்து என்ன பிளாய்டி கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்கிறாங்க. அதாவது G2 நிலையில பொறுத்த வரைக்கும் ஜீனோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4n கண்டிஷன்ல இருக்கும். 28வது கொஸ்டின், மக்காச்சோளம் தாவரத்தில் பி குரோமோசோம்கள் இருக்கின்றன. மக்காச்சோளம் தாவரத்தில் பி குரோமோசோம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் அதன் கருவுறுதல் வீரியத்தை பாதிக்கும். அப்ப இது சரியா தவறாங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா சரி. ஓகே, மக்காச்சோளம் தாவரத்தில் பி குரோமோசோம்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சரி. மக்காச்சோளம் தாவரத்தில் பி குரோமோசோம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் அதன் கருவுறுதல் வீரியத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 20வது கொஸ்டின், ஹெட்டிரோக்ரோமேட்டின் மரபு ரீதியாக செயலற்று இருக்கும். அது RNA மற்றும் புரதம் உற்பத்தியில் வழி நடத்துகிறது. ஹெட்டிரோக்ரோமேட்டின் 250A இலைகளால் ஆனது அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், சரியான ஒரு விளக்கம். அப்ப ஹெட்டிரோக்ரோமேட்டின் மரபு ரீதியாக செயலற்று இருக்கும். அது RNA மற்றும் புரத உற்பத்தியில் வழி நடத்துகிறது. ஹெட்டிரோக்ரோமேட்டின் வந்து 250 ஆம்ஸ்ட்ராங் இலைகளால் ஆனதுன்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்து 30வது கொஸ்டின், குரோமோசோம்களில் இலைகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி அதை எளிதில் பிரிக்க முடியாது இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாரானிமிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எளிதில் பிரிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிளக்டோனிமிக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ரெண்டு கேரக்டருமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இதுல பிளக்டோனிமிக் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ரொம்ப சுருண்டு இருக்கும். அதை என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, பிரித்து எடுத்தால் அப்படின்னு கேட்றாங்க. அப்ப பிரித்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரானிமிக் அப்படிங்கிறது ஈஸியா பிரிச்சு எடுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஒன்றோட ஒன்று பின்னி காணப்படும் சொல்றாங்க. அதாவது நிறைய மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இது நமக்கு என்ன அப்படின்னா தவறு. இது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2013 TRP எக்ஸாம்ல வந்து இது கேட்டிருந்தாங்க. அடுத்தது, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. செயற்கை விதை உருவாக்கத்தின் போது கரு சோடியம் அல்ஜினேட் எனப்படும் பொருளால் போர்த்தப்படுகிறது. இது கருவிற்கு உணவாக பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது கீழ்கண்டவற்றோர் குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ட்ரூ, அதாவது ஏ சரி, பி தவறு. அப்ப செயற்கை விதை உருவாக்கத்தின் போது கரு சோடியம் அல்ஜினேட் எனப்படும் பொருளால் போர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? அடுத்து 32வது கொஸ்டின், கீழ் காணுபவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது சைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான ஒண்ணு. அடுத்து 33வது கொஸ்டின், கீழ் காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அல்ஜினேட் அப்படின்னு சொல்லக்கூடியது பழுப்பு பாசியில இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. ஓகேங்களா? அடுத்தது 34, கீழ் காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிஎத்திலீன் ஆக்சைடு, இது வந்து செயற்கை விதை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்து 35, டாட்டுரா இனாக்கியா, டொமேட்டோ, ஆப்பிள், அரிசி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், பொறுத்துக்க செய்யணும். சரிங்களா? இதுல வந்து பாருங்க நமக்கு எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டாட்டுரா இனாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஹாப்ளாய்டு தாவரம். டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது சொமட்டிக் ஹைபிரிட். டொமேட்டோங்கிறது என்ன அப்படின்னா பொட்டேட்டோவையும் டொமேட்டோவையும் சேர்த்துனதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோஸ்போம் செயற்கை வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபிரிக் தொழில் நுட்பத்தி மூலமா உருவாக்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது 36, ட்ரிப்ளாய்டு சினிகேரியோட் ஆண் மலட்டுத்தன்மை ஹோமோசைகோஸ் டிப்ளாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ட்ரிப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோஸ்போம் செயற்கை வளர்ப்பு.
சீனி கேரியோட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சொமட்டிக் ஹைபிரிடைசேஷன். ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைபிரிடைசேஷன். ஹோமோசைகஸ் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மகரந்த செயற்கை வளர்ப்பு. அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்றாங்க. சொமட்டிக் ஹைபிரிடைசேஷன் மூலம் ஹெட்டிரோகேரியாட்டிக் நிலை பெறப்படுகிறது. உட்கரு கொண்ட ஒரு புரோட்டோபிளாசமும் உட்கரு அற்ற ஒரு புரோட்டோபிளாசமும் இணைவதால் ஹெட்டிரோகேரியாட்டிக் நிலை உருவாகும் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு ஏ மட்டும் கரெக்ட் ஏதோ அதை மட்டும் பார்த்துக்குவோம். சொமட்டிக் ஹைபிரிடைசேஷன் மூலம் ஹெட்டிரோகேரியாட்டிக் நிலை பெறப்படுகிறது அப்படின்னா அது கரெக்ட். அடுத்தது 38வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஹெட்டிரோகேரியாட்டிக் நிலை ஹைபிரிடைசேஷன் மூலம் ஏற்படுகிறது. இந்நிலைக்கு காரணம் உட்கரு அற்ற ஒரு புரோட்டோபிளாசமும் உட்கரு உள்ள புரோட்டோபிளாசமும் இணைவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தவறு. சரிங்களா? அப்ப ஏவும் தவறு, பியும் தவறு. 39வது கொஸ்டின். ஆம்பி டிப்ளாய்டு தாவரங்களை உருவாக்க உதவும் செயற்கை ஊடக வளர்ப்பு நுட்பம் எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து சொமட்டிக் ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்த சைட்டோபிளாசம் சார்ந்த மரபு பொருளை ஒரு தாவரத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்ற உதவும் தொழில்நுட்பம் எவ்வாறு அறியப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஆடி வெயின்பர்க் லா. இது ஆல்ரெடி நமக்கு கேட்ட கொஸ்டின். p² 2pq + q². கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்றாங்க. ஜீனின் தொடர் தோன்றுதல் விகிதத்தில் ஏற்படும் மாறுபாட்டை மரபியல் போக்கு என்று அழைப்பர். மக்கள் தொகை சிறிதாக இருக்கும் காலத்தில் இம்மாறுபாடுகள் எதிர்பாராத திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது both A are true but A are the correct explanation A. அப்ப இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளேஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது 43வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை கவனத்தில் கொண்டு எந்த கூற்றுகள் உண்மை இல்லை என்பதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து எது உண்மை இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4வது மட்டும்தான் தவறானது. இது மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா தவறு. அப்போ மீதி 3 சரி. என்ன மீதி 3 இருக்குன்னு பார்ப்போம். தாவரங்களில் மாற்றுக்கலவி செயல்படுவது பல்வேறு தாவரங்களில் உள்ள விரும்பத்தக்க பண்புகளை ஒரு தாவர வகையில் கொண்டு வருவதற்கென தாவரங்களின் கலப்பின வீரியத்தை வெளிக்கொணர மாற்றுக்கலவி செயல்படுகிறது. தாவரங்களில் மாற்றுக்கலவி செயல்படுத்துவது தொடர்ந்து தன் பெருக்கத்தால் வீரியம் குறைவதை திரும்ப கொண்டு வருவதற்கு ஆகும். இதெல்லாம் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த 44வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பூக்கள் பெரியதாக இருந்தால் கத்திரிக்கோல் உதவியுடன் ஆண் பாகமாக கற்றல் கையினால் செய்யப்படுகிறது. பூக்கள் சிறிதாக இருந்தால் ஆண் பாகமாற்றல் வெப்ப நீர் வழிமுறை மூலம் செய்யப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூக்கள் பெரியதாக இருந்தால் கத்திரிக்கோல் உதவியுடன் ஆண் கற்றல் கையினால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? இப்போ போத் ஏ அண்ட் ஆர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். சரிங்களா? இதை பார்த்துக்குங்க. அடுத்து 45வது கொஸ்டின் பொறுத்துக. 4 தன்மயம் 4 அயல்மயம் 6 தன்மயம் 6 அயல்மயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோ டெட்ராப்ளாய்டி, அல்லோ டெட்ராப்ளாய்டி, ஆட்டோ எக்ஸாப்ளாய்டி, அல்லோ எக்ஸாப்ளாய்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா நமக்கு வந்து 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? இதுல பாருங்க, ஆட்டோ டெட்ராப்ளாய்டின்னு சொல்லக்கூடியது காஃபி, அல்லோ டெட்ராப்ளாய்டின்னு சொல்லக்கூடியது காசிபியம் இர்சுட்டம் காட்டன், ஆட்டோ எக்ஸாப்ளாய்டின்னு சொல்லக்கூடியது ஸ்வீட் பொட்டேட்டோ, அல்லோ எக்ஸாப்ளாய்டின்னு சொல்லக்கூடியது டிட்டிகம் ஏஸ்டிவம். கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 46. சின்கா மற்றும் சின்கா இதுல வந்து எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டி தான் கரெக்ட். ஷோட்டன் அண்ட் போவாரி மரபு வழி குரோமோசோம் கோட்பாடு. அடுத்து 47வது கொஸ்டின். கீழ்காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. ஹீமோபிலியா பி இது வந்து கிறிஸ்மஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 48. குரோமோசோமிற்கு அப்பாற்பட்ட மிகவும் சிறிதான மரபு வழியாக செல்லக்கூடிய
ஒரு பொருளை இவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. The smallest heritable extra chromosomal unit is called அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்மோஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மியாசிஸ் பகுப்பின் பொழுது ஒத்த குரோமோசோம்களும் மற்றும் மெட்டாசிஸ் பகுப்பின் சகோதர குழுமட்டுகளும் எதிர் துருவத்திற்கு ஒழுங்காக பிரிந்து செல்லாமை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா பிரிந்து செல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கிலீஷ்ல வந்து நான் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 50வது கொஸ்டின், குறுக்கு மறுக்கு பாரம்பரியம் அதிகமாக காணப்படும் அது எதற்கு தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு ஜீன். அடுத்தது இது முக்கியமானது, உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். 51 கொஸ்டின், ஏன்னா இது நமக்கு வந்து கண்டிப்பா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து ZDNA அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்டட் டிஎன்ஏ, மற்றது எல்லாமே ரைட் ஹேண்டட். சரிங்களா? அப்ப ADNAன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 பேஸ் பேர். BDNA அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு 10 பேஸ் பேர். CDNA அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.3 பேஸ் பேர். ZDNA அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 12 பேஸ் பேர். இது இப்படி ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னா ABCD இந்த மாதிரி வரிசையா இருக்கு. சரிங்களா? A வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல 11 பேஸ் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B வந்து பாத்தீங்கன்னா 10 பேஸ் பேர். நீங்க வந்து கணக்கு வச்சுக்கணும். அதாவது இங்க இருந்து இப்படி வரீங்க, 12 இருந்து வரீங்க. சரிங்களா? 12 ஃபர்ஸ்ட், அடுத்தது 11, அதாவது மணி இருக்கு இல்லைங்களா, 12 மணி 11 மணி, அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா 10 மணி, அதுக்கப்புறம் 9 மணி. சரிங்களா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி ரிவர்ஸ்ல எழுதிக்கிறீங்க, 12 11 10 9. சரிங்களா? இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இங்க Z. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாருங்க, இல்லைன்னா இங்க இருந்து நேம் வச்சுட்டு போங்க. இப்படி நமக்கு தலைகீழ கரெக்டா நம்ம எழுதி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி வரும், இங்க சி, அதுக்கப்புறம் வந்து பி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.33 வரும். சரிங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா அதை நினைப்பு வச்சுக்கலாம். அநேகமா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி நினைப்பு வச்சுங்க, ஏபிசிடி, ஏக்கு வந்து 9.33, பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10, சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11, இசட்டுக்கு வந்து 12. ஓகேங்களா? which of the following is correctly matched அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டான ஒண்ணு. அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் அப்படின்னு சொல்லப்படுது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்தது பேட்ச் P1 வில் 91,500 கார ஜோடிகள் 2 இலை டிஎன்ஏவில் உள்ளது. எத்தனை 2 குறுக்கிழைகள் வளைவுகள் அந்த டிஎன்ஏவில் உள்ளது? எத்தனை பாஸ்பரஸ் அணுக்கள் அந்த டிஎன்ஏவில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 9,150 முறுக்கிழைகள் மற்றும் 1,83,000 பாஸ்பரஸ் அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 54வது கொஸ்டின், புரோகாரியாட்டாவில் உள்ள தூது ஆர்என்ஏக்கள் பாலிசிஸ்டோனிக்காக இருக்கும். யூகரியாட்டில் உள்ள தூது ஆர்என்ஏக்கள் மோனோசிஸ்டோனிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் என்ன அப்படின்னா போத் ஏ ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஏவும் ஆர் ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்ட். சரிங்களா? அப்ப புரோகாரியாட்டில் உள்ள ஆர்என்ஏக்கள் பாலிசிஸ்டோனிக்காக இருக்கும். அதாவது யூகரியாட்டில் உள்ள தூது ஆர்என்ஏக்கள் மோனோசிஸ்டோனிக்காக இருக்கும். அப்ப புரோகாரியாட்டிக் அப்படின்னா பாலிசிஸ்டோனிக், யூகரியாட்டிக் அப்படின்னா மோனோசிஸ்டோனிக். அடுத்து 55வது கொஸ்டின், டிஎன்ஏவின் 2 இலைகளில் ஒன்றில் மற்றும் படியெடுத்தல் நடைபெறுகிறது. அந்த இலையை சென்ஸ் இலை என்று அழைக்கலாம். படியெடுத்தல் நடைபெறாத மற்றொரு இலையை எதிர் சென்ஸ் இலை என்று அழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏவும் பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஏவும் ஆரும் கரெக்ட்ன்ட்டாங்க. ஆனா அதுக்கான இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏவும் ஆரும் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 56வது கொஸ்டின், இது மிகவும் சிறிய அளவுள்ள டிஎன்ஏ ஆகும். எதிர்மாறுதல் நடக்கும் பொழுது இவை பிரிந்து மறுபடியும் இணைகின்றன.
இதனை ரீகான் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, அல்லது ரீகாம்பினேஷன். திடீர் மாறுதலுக்கு உட்படக்கூடிய டிஎன்ஏ மிகச்சிறிய அளவாகும். இதனை சிஸ்ட்ரான் என்று அழைப்பார்கள். சரிங்களா? இந்த சிஸ்ட்ரானை பத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2017 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிஸ்ட்ரான், மியூட்டான், ரெகான் இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல தான் இதை கேட்கல. சரிங்களா? நான் போச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏ கரெக்ட். சரிங்களா? அப்ப இது மிகவும் சிறிய அளவு டிஎன்ஏ ஆகும். எதிர்மாறுதல் நடக்கும் பொழுது பிரிந்து மறுபடியும் இணைகின்றன சொல்றாங்க. ஆனா இது திடீர் மாறுதலுக்கு நமக்கு என்ன தேவைன்னா மியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் திடீர் மாறுதல். சிஸ்ட்ரான் கிடையாது. சரிங்களா? சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது கிடையாது. அப்ப இது தவறு. 57 ஒரு ஜீன் 50 அமினோ அமிலங்களை கொண்ட பாலிபெப்டைடை உருவாக்கும் பொழுது 25 கோடான் யூ திடீர் மாற்றத்தால் இங்க நமக்கு இதுல பார்த்துக்குவோம். What would be the happen if a gene encoding polypeptide of the 50 amino acid 25 codon UAU is muted to UAN கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா a polypeptide 24 amino acid will be formed. அடுத்து டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு கேக்குறாங்க. இதை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. UAA, UAG, UGA இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது முடித்து வைக்கும் கோடான் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனித இனத்தில் பாலிஜினிக் காரணிகள் இதன் மூலம் வெளிப்படும் கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தோலின் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. டாக் டிஎன்ஏ பாலிமரைஸ் தெர்மஸ் அகாட்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்து 61வது கொஸ்டின். பல விதமான கரைபொருட்கள் செல்லின் சாரத்தில் கரைவதால் உண்டாகும் நீர்த்திறன் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்மோலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். எந்த சமன்பாடு நீர்த்திறனை விளக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது சை டபிள்யூ, சை எஸ், சை பி, சை ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஏற்கனவே இது கேட்டிருக்காங்க. தொடர்பு மாற்ற கோட்பாட்டின் வேரின் மேற்பரப்பில் அயன்கள் எவ்வாறு மாற்றியமையும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணில் ஒட்டியுள்ள நேர்மறை அயனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டா. நிலையான எதிர்மின் அயனியை கொண்ட ஒரு செல்லினை நேர்மின் அயனியை மற்றும் எதிர்மின் அயனியும் ஒரு உப்பு கரைசலில் வைத்தால் பிறகு டோனின் சமநிலை உருவாவது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எதிர் மின்னணிகள் செல்லின் உள்ளே சேர்வதால் அப்படிங்கறத நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 65வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் கனிம உப்புக்கள் சைலம் மூலம் ஏறுவது பற்றி எந்த கூற்று தவறானது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவூடு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறானது. அப்போபிளாஸ்டிக், டிரான்ஸ் மெம்பரைன் பாதை, சிம்பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சரி. கண்டிப்பா அப்போபிளாஸ்டிக், சிம்பிளாஸ்டிக் பார்த்து வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கீழ்காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைட்டோக்ரோம் பம்ப் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது லண்டிகார்த் அப்படிங்கிறவரு உருவாக்குனது. கீழ்கண்டவற்றுள் எது சரியான விளக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா Ca2+ பாதைகள் உள்நோக்கும், ஆனால் எதிர்மின் அயனி பாதை வெளிநோக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். 68வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது நொதி மின்னியல் பாதை ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. H+, K+, ATPase அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது டோனோபிளாஸ்டில் உள்ள கால்சியம் பாதைகளை திறக்க உதவும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு IP3 அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஒளி நிறமி அமைப்பு 1 கிரியை நடுப்பகுதி, அதாவது நடைபெறும் நடுப்பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து P700 அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து பாருங்க. பென்டோஸ் பாஸ்பேட் சுழற்சி என்பது ஒரு நேரடியான ஆக்சிகரண சுழற்சி. அது எக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி. ஏவும் சரி, பியும் சரி. அடுத்து 72வது கொஸ்டின் பொறுத்துக. இதுல பாரு நமக்கு சிவப்பு குறைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எமர்சன் விளைவு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் சரியான ஆன்சர். கட்டுப்படுத்தும் அம்சங்கள் கோட்பாடு பிளாக்மேன். ஒளி சுவாசத்தல் குரோட்டோ. டைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி வந்து ஹேட்ச்லாக்.
நமக்கு எப்படி பொறுத்துக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினாவது கேட்பாங்க. பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம அடிக்கணும். சரிங்களா? எப்படி பார்த்தீங்கன்னாலும் இங்க இடத்துல அழகா ஒரு குழு வந்துடும், ஆன்சர் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. மின் கடத்திகள் அவற்றின் ஆக்சிகரண குறைத்தல் திறன் அடிப்படையில் அடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான்கள் குறைவான ஆக்சிகரண குறைத்தல் திறனுடைய மின் கடத்திகளிலிருந்து அதிக அளவிலான ஆக்சிகரண குறைத்தல் திறன் மின் கடத்திகளுக்கு செல்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போத் ஏ பி ரெண்டுமே சரி. வேர் பூஞ்சைகளை பற்றி எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்போம் தாவரங்களில் வேர் பூஞ்சை காணப்படுவது இல்லை. ஏன்னா இருக்கு, சரிங்களா? இல்லைன்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா தவறான கூற்று. அதுக்கு மற்ற கேரக்டரையும் பார்த்துருவோம். நீர் தாவரங்களில் வேர் பூஞ்சை காணப்படுவது இல்லை. சரி, கரெக்ட் தான். மண் இல்லாமல் நீரில் வளரும் தாவரங்களில் வேர் பூஞ்சை காணப்படுவதில்லை. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். டிராகேசி மற்றும் கீனப்பொடிசை குடும்ப தாவரங்கள் வேர் பூஞ்சைகள் காணப்படுவதில்லை. இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஜிம்னோஸ்போம்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வேர் பூஞ்சை காணப்படும். நாஸ்டாக்ல இருக்கு இல்லைங்களா, நமக்கு சாரி இந்த அதோடைய கொரலாய்டு ரூட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் நமக்கு. இதுல இருக்கிறது தான் சரி நமக்கு. அடுத்தது கூற்று தவறானதுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல வந்து நமக்கு இருக்கும், ஆனா இவங்க வந்து இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு தவறு. அடுத்து 75வது கொஸ்டின். அல்கலாய்டு டர்பின் கிளைகோசைடு பினாலிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா நமக்கு வந்து ஏ தான் சரி. அல்கலாய்டு அப்படிங்கிறது அட்ரோபின், டர்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது மென்தால், கிளைகோசைடு அப்படின்னு சொல்லக்கூடியது லிமாரின், பினாலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லிக்னின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. நொதிகள் என்பவை தனிப்பட்ட மற்றும் கூட்டு புரத பொருட்கள். அவை குறிப்பிட்ட கிரியா ஊக்கிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நொதிகள் உயிரிய கிரியா ஊக்கிகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ பி ரெண்டுமே நமக்கு சரிதான். ஏ மற்றும் சி, ஏவுக்கு வந்து சரியான விளக்கம். கீழ்கண்டவற்றுள் ஹென்றி மைக்காலிஸ் மென்டன் சமன்பாடு எதுன்னு கேட்கிறாங்க. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமன்பாடு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Vmx s and Vkm plus s அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அது எடுத்தது 78வது கொஸ்டின். குறிப்பிட்ட நொதியின் சங்கேத எழுத்துக்கள் யாவைன்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பெசிபிக் என்சைம் கோட் நம்பர்ஸ் இன் ஈசி கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை டிஜிட் அப்படின்னா மொத்தம் 4 டிஜிட். ரைபோசோமின் தலப்பொருள் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரைபோசோம் உற்பத்திக்கு முக்கியமானது RNA. ஒரு நொதியின் புரத பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அப்போசைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நொதியோட புரத பகுதி. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை கவனத்தில் கொண்டு தவறான கூற்றுகள் ஐ குறியீடுகள் மூலம் தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறானது எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அதாவது 3 மட்டும்தான். அப்ப பேசிக், பக்சின், கிறிஸ்டல் வயலட், சாப்பனின் போன்ற காந்தத்தன்மை கொண்ட நிறமிகள் பாக்டீரியாக்களை நிறப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அவைகள் நேர்முனை பகுதிகளை கொண்டுள்ளன. அவைகள் நேர்முனை கொண்ட துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறு. கீழ்காணும் கூற்றுகளை கவனத்தில் கொண்டு எந்த கூற்றுகள் உண்மை அல்ல என்பதை தேர்வு செய்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மட்டும்தான் தவறான ஒண்ணு. அப்ப இது தவறு. அப்ப செல்லின் நுண்ணிய பாகங்களை பாதுகாக்க வேதிப்பொருள் நிலைப்படுத்துதல் பயன்படுத்தப்படுகிறது. பெரிய மற்றும் எளிதில் பழுதாக்கக்கூடிய உயிரினங்கள் வேதிப்பொருள் நிலைப்படுத்தல் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. இதுவும் சரி. அடுத்து 83வது கொஸ்டின். எண்ணளவு 1.25 கொண்ட பொருளருகு உருப்பெருக்கி கொண்ட நுண்ணோக்கியில் ஒளி 530 நானோமீட்டர் நீளம் கொண்டதை பயன்படுத்தினால் அதன் பகுப்பு எல்லை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து 212. அடுத்து பொறுத்துக. 2 குரோமோசோம்கள், மிகப்பெரிய பாக்டீரியம், HIV, கிரியா ஊக்கி RNA. சரிங்களா? இதுல வந்து பாருங்க ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடியது என்னன்னா HIV வந்து கோலா மற்றும் மாண்டக்னியார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? இது பாருங்க 84 என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து ஏவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? அப்ப ஏ இங்க, சிக்கு வந்து
ஆன்சர் எது அப்படின்னா டி ஆன்சர். இப்போ டி தான் ஆன்சர். அப்போ பாருங்க ஹெச்ஐவிக்கு என்ன வருது அப்படின்னா 4th வருது. கரெக்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க எது கரெக்டா இருக்கு. ஒன்று மேட்சா இருக்கா, ரைட்டு, அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். மேலே ஆனால் மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்க்கணும். மேலே தான் கரெக்டாக தான் ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கணும். அப்போ 2 குரோமோசோம்கள் இருக்கிறது எது அப்படின்னா நமக்கு வந்து விப்ரியோ காலரே. மிகப்பெரிய பாக்டீரியம் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து தயோமாக்ரிட் நபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெச்ஐவி வந்து கோலா மற்றும் மாண்டாக்லர். கிரியா ஊக்கி ஆர்என்ஏ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக் மற்றும் ஆல்ட்மேன். அடுத்தது ஹீமோலித்தோட்ரோபஸ் வகை பாக்டீரியங்கள் எதை பயன்படுத்துகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. கனிம பொருட்கள் சக்தியாக பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது மற்ற புரோகாரியாட்டிகளிடமிருந்து மைக்கோபிளாஸ்மா வேறுபட்டுள்ளதற்கு காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இதுல செல் சுவரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். பார்வோ வைரஸ்கள் Sy174 வைரஸும் டிஎன்ஏ கொண்ட வைரஸ்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். எனினும் பார்வோ வைரஸ்கள் Sy174 வைரஸிலிருந்து மாறுபட்டிருப்பது இதை பெற்றிருப்பதால் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குச்சி வடிவ ஓரிலை டிஎன்ஏ. அடுத்தது உயிரினங்களை 2 எம்பையர் 8 கிங்டம்களாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து குவாலியர் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியதா இது பிரிச்சிருப்பார். அடுத்தது பெர்ஜிஸ் மேனுவல் ஆஃப் சிஸ்டமேட்டிக் பாக்டீரியாலஜி 2ஆம் பதிப்பு முதல் பதிப்பை விட மரபு வழி வரிசைப்படுத்தலை கொண்டுள்ளது என்பதற்கு காரணம் அதில் பின்பற்றியுள்ள இந்த விவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்என்ஏ மரபணு வரிசைப்படுத்துதல், டிஎன்ஏ மரபணு வரிசைப்படுத்துதல், புரதம் மரபணு வரிசைப்படுத்துதல், இவை எல்லாமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின், டிகான் நோய் 3 பூஞ்சைகளால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கரும்பில் தண்டு பகுதியில் தோன்றும் சிவப்பு அழுகல் நோய் முதலில் ஓர் நார்பூச்சியின் செயலாலும் அதை தொடர்ந்து ஒரு பூஞ்சையினாலும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தான் கரெக்ட், 1 தப்பு. அப்ப கரும்பு தண்டில் பகுதியில் தோன்றும் சிவப்பு அழுகல் நோய் முதலில் ஒரு நார்பூச்சியின் செயலாலும் அதை தொடர்ந்து ஒரு பூஞ்சையினாலும் ஏற்படுகிறது. கொலிட்ரோட்ரைகம் பல்கேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூஞ்சை தான் நமக்கு வந்து கரும்புல வந்து சிகப்பு அழுகல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை வந்து ஏற்படுத்தும். அடுத்து நோய்க்கிருமிகள் தங்கள் விருந்தோம்பிக்கு நுழைய பல இயற்கை துளைகளையும் அதே மாதிரி காயத்தையும் பயன்படுத்துகின்றன. சில உதாரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 4 கரெக்ட். அப்ப 2 பெனிசிலியம் எக்ஸ்பான்சிம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐடாதோட்ஸ். சாந்தோமோனஸ் கேம்பசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெண்டிசெல்ஸ். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒண்ணு. அடுத்தது கீழ்வரும் இணைகளை கவனத்தில் கொண்டு உண்மை அல்லாத இணைகளை குறியீடுகள் மூலம் தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. கரும்பில் சாட்டைஸ் மட்டு, உருளைக்கிழங்கில் லேட்டர் அதாவது லேட் பிளைட், புடலை அதாவது புடலையில் பவுட்ரி மில்டியூ அப்படின்னு சொல்றாங்க. புடலங்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் மட்டும்தான். அதாவது நமக்கு இதுல உண்மை அல்லாத எது அப்படின்னா 2, 3. அப்போ வந்து கரும்பில் சாட்டைஸ் மட் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ்டிலோவா சாட்டிமினின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 93வது கொஸ்டின் பொறுத்துக. பிளாஸ்மோடியம் போரோ பிராசிகா, டாப்ரைனா டிஃபார்மென்ஸ், பக்சினியா கிராமினிஸ், ஃபிஷேரியம் சொலானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எதன் மூலம் பரவுது அப்படிங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் எது அப்படின்னு நமக்கு வந்து சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில். சி தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சரியான பதில் இது. இதுல பிளாஸ்மோடியா போரா பிராசிகா அப்படின்னு சொல்லக்கூடியது வேர்த்துவிகள் மூலம் நடக்குது. டாப்ரைனா டிஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மொட்டுக்கள் மூலம் நடைபெறுது. பக்சினியா கிராமினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எபிடெர்மல் செல்கள் மூலம் நடக்குது. பிசேரியம் சொலானம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா காயங்கள் மூலம் என்ன பண்ணுதுன்னா பரவுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பேத்தாலஜில உள்ள போயிட்டு கொஸ்டின் பயங்கரமா எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும்.
அடுத்த கொஸ்டின், எலுமிச்சை வரும் கேங்கர் நோய் சாந்தோமோனாஸ் சிட்ரி என்னும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. உருளையில் வரும் பழுப்பு அழுகல் நோய் ஒரு பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சரியானதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவும் ஆரும் கரெக்ட், இது ரெண்டுமே கரெக்ட். ஆனா இது தனியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் சார். சாரி, சி தான் கரெக்ட். சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். அடுத்தது 95. பின்வரும் நோய் கிருமிகளில் ஒன்று கம்புவில் பச்சை கதிர் நோய் மற்றும் டவுனி மில்டியை உண்டாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்க்ளீரோஸ்போரா கிராமினிகோலா. அடுத்து, பின்வரும் நோற்றுள் ஒன்று கடுகு, முள்ளங்கி, நூக்கல், முட்டைக்கோசு ஆகியவற்றை பொதுவாக தாக்கும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரஸ்ட் ஆஃப் குருசிஃபர். ஒயிட் ரஸ்ட் ஆஃப் குருசிஃபர், வெள்ளை துருநோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, சில நோய்கள் தாவரத்தின் ஒரு பாகத்திலோ அல்லது முழு தாவரத்திலோ அசாதாரணமான வளர்ச்சியை உண்டாக்குகின்றன. பாதிக்கப்பட்ட செல்களில் ஏற்படும் உயர்த்தப்பட்ட செல் பிரிவினால் உண்டாகும் அதிக எண்ணிக்கையிலான செல்கள் ஏற்படும் அசாதாரணமான வளர்ச்சி இவ்வாறு அளிக்கப்படுகிறது என்று சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2013 அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹைப்பர் டிராஃபி பத்தி கேட்டிருந்தாங்க. இது நினைப்பு வச்சுக்கங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைப்பர் பிளாசியா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, ஹைப்பர் பிளாசியா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்நார்மல் growth அப்படின்னு ஒரு வார்த்தை. சரிங்களா? அப்நார்மல் growth அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஹைப்பர் பிளாசியா. ஹைப்போட்ராபியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செல்லோட எண்ணிக்கை அதிகமாகும். அதை நினைப்பு வச்சுங்க. அதான் இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். அடுத்து, சிங்கேட்ரியம் எண்டோபயாட்ரிக்கம் ஏற்படுத்தும் உருளை வாட் நோய் எந்த பகுதிக்கு மட்டுமே உள்ள நோயாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். சிங்கேட்ரியம் எண்டோபயாட்ரிக்கம் அப்படின்னு சொல்லப்படுது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் உள்ள டார்ஜிலிங் மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதாவது இது வந்து உருளைக்கிழங்குல ஏற்படக்கூடிய ஒரு நோய். தேயிலை சிவப்பு துரு நோய் எதன் மூலமா உண்டாக்குது அப்படின்னா செப்லோரிசிஸ் வர்சியசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீன் ஆல்கே மூலமா ஏற்படக்கூடியது. அடுத்து 100வது கொஸ்டின், தாவரங்களில் குள்ள வளர்ச்சி நிலையை ஏற்படுத்தும் ஆலோசிட்டின் என்னும் பொருளை உருவாக்கும் நுண்ணுயிரி எதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து பெனிசிலியம் பர்புரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது 101வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியலுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறத பார்த்துக்குவோம். நோடு ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரைசோபியம் மெலட்டோட். ஹைட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹப் ஜீன். சூடோபாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது செட்ரோபோர். பாஸ்பேட் சால்பிளைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தயோபேசில்லஸ். அடுத்து பொறுத்துக, மீசோ எலக்ட்ரிக், என்ட்ரோபென், அதே மாதிரி கொலடன் சவ்வு, போரஸ் கண்ணாடி. மீசோ எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது பயோசென்சார். என்ட்ரோபென் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்ட்லேஸ். கொலடல் சவ்வுன்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து கார்ட்லே. இந்த இடத்துல என்ட்ரோபென் அப்படின்னு சொல்லக்கூடியது போலிபர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? கொலடன் சவ்வுன்னு சொல்லக்கூடியது கார்ட்லேஸ். போரஸ் கண்ணாடின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாங்கி பிடிப்பது. ஓகேங்களா? இது நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளை கவனத்துடன் சரியான விடையை தேர்வு செய்க. நம்ம சரியான விடையை பார்த்துக்குவோம். என்ன அப்படின்னா 1 2 3 3 கரெக்ட். அப்ப அளவு அடிப்படையில், அப்ப இது சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. அளவு அடிப்படையில் ஒரு உயிரினத்தின் தனி டிஎன்ஏ துண்டுகள் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் சதன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப டிஎன்ஏ அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா சதன். வேற கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. சிறிய டிஎன்ஏ துண்டுகளை அவற்றின் அளவை பொறுத்து துண்டுகளாக பிரிக்க அக்வாரஸ் ஜெல் மின்பிரிகை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப டிஎன்ஏ அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா அக்வாரஸ் ஜெல் பயன்படுத்துறோம். இதுதான் நமக்கு மெயின் வேர்டு. ஜெல்லை டியூபுரினேஷன் இடையாக இயல்பு நீக்கம், இடையடையில் மூழ்கி இருத்தல், டிஎன்ஏ இரட்டை நேச்சர் செய்து ஒற்றை போக்குகளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இது மூணுமே கரெக்ட் எதுவோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிறதும் பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின், டிஎன்ஏவில் விரல் அச்சிடும் முறையில் இவை ஈடுபடுத்தப்படுகின்றன.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்துதல், கட்டுப்பாடு, செரிமானம், எலக்ட்ரோபோரோசிஸ், சதன் பிளாட்டிங் டிஎன்ஏ ஆய்வுகளில் தேர்வு, வடிகட்டி, இனக்கலப்பு, தன்னியக்க கதிர்ப்பு பதிவியல், டிஎன்ஏ அச்சு வடிவத்தின் பகுப்பாய்வு, தனிநபர்களை வேறுபடுத்துவது அவர்கள் டிஎன்ஏ அச்சு முறைகளை வைத்து டிஎன்ஏ விவரக்குறிப்பு அல்லது மூலக்கூறில் விரல் அச்சிடும் முறை என அழைக்கப்படுகிறது. இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட். அதாவது இது ரெண்டு முறையுமே நமக்கு வந்து எப்படின்னா கரெக்ட். அப்ப அனைத்தும் சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா both here true, the correct explanation சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப பலபடியாக்க தொடர்வினை மரபணு பாதிப்பு, மரபணு இணைதல், திறனாய்வுகள் கொண்ட ஒரு சிறந்த தொழில்நுட்பம். இது டிஎன்ஏ புத்தகச்சாலை அல்லது லைப்ரரிகளை ஸ்கேனிங் அல்லது தெரிந்தாய்வு செய்ய உபயோகப்படும். இந்த ஸ்கேனிங் அல்லது தெரிந்தாய்வு முறைகள் குளோனிங் சரவரிசை அல்லது பொருட்களின் அமைப்பு திறமையை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு ரெண்டுமே சரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து 106வது கொஸ்டின். டிஎன்ஏ இரட்டைத்தல் மிகவும் சிக்கலான செயல்பாடு. இரட்டைப்பின் போது ஒரு பெற்றோர் இலை ஒரு சேய் இலையில் பாதுகாக்கப்படுகிறது. இது செமி கன்சர்வேட்டிவ் இரட்டைத்தல் எனப்படும். சரிங்களா? அப்ப டிஎன்ஏ டியூப்ளக்ஸ் கற்றை பிரித்து ஆர்என்ஏவின் பிரைமர் உருவாக்க, பாலிமரைசின் செய்ய மற்றும் பிரைமரை எடுப்பது போன்றவை இதில் அடங்கும். டிஎன்ஏ பாலிமரைஸ் 1 மற்றும் 3 பிழையான காரத்தை நீக்கி சரியான காரத்தை சேர்க்கிறது. இதை டிஎன்ஏ பழுது பார்த்தல் என கூறுவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியானது வந்து ரெண்டுமே சரி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட். அப்ப ஏ மற்றும் இது இரண்டும் சரியான விளக்கமாகும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல பாக்குறதுனாலும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்து 107வது கொஸ்டின். இதை நம்ம இங்கிலீஷ்லயே பார்த்துக்குவோம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அ கரெக்ட்லி மேட்ச்டுன்னு சொல்றாங்க. அதாவது கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், மிசல்சன் அண்ட் ஸ்டால். ஒரு இலை டிஎன்ஏ இரட்டை ஹெலிகேஸ் உருவாக்கும் ஆர்என்ஏ என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குறியீடு இல்லாத இலை, அதாவது நான் கோடிங் ஸ்டாண்ட். ஒரு இலை டிஎன்ஏ இரட்டை ஹெலிகேஸ் உருவாக்கும் ஆர்என்ஏ என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா குறியீடு இல்லாத இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது டிஎன்ஏவில் உள்ள ஒரு நியூக்ளியோடைடின் மாற்றத்தின் முடிவு ஒரு புரதத்தில் ஒரு அமினோ அமிலம் மாற்றப்படுகிறது. அத்தகைய மாற்றங்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிசன்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. சரிங்களா? மிசன்ஸ் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அதாவது டிஎன்ஏவில் உள்ள ஒரு நியூக்ளியோடைடின் மாற்றத்தின் முடிவு ஒரு புரதத்தில் ஒரு அமினோ அமிலம் மாற்றப்படுகிறது. அத்தகைய மாற்றத்துக்கு என்ன பேருனா மிசன்ஸ். எலிசா எதற்கு பயன்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட புரதத்தை அடையாளம் காட்ட. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இது நம்ம இங்கிலீஷில் இருக்கிறத பார்த்தோம், தமிழ்லையும் பார்த்துருவோம். ஈஸ்ட் சாரம், புலப்படும் மார்க்கர், ஆண்டிஃபோம், பாப்பெல்லஸ், நொதிகலன், ஆலிவ் எண்ணெய், அரை செயற்கை ஊடகம், லூசிபெரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஈஸ்ட் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரை செயற்கை ஊடகம், புலப்படும் மார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது லூசிபெரஸ், ஆன்டிஃபோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலிவ் எண்ணெய், பாப்பில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நொதிகலன். அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னா நமக்கு வந்து தேர்டு தான் நமக்கு சரியான பதில். அதாவது இகேதா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எம்எஸ்ஜி, பொறியியல் சிக்க வைக்கும் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது நகர்த்த முடியாமல் செய்வது. திரவமான எரிபொருள் அப்படின்னா கேசோபால். கொலஸ்ட்ரால் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பால் வீவில் முதல்நிலை புழு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் இங்கிலீஷ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஐடியா, என்ட்ராப்மெண்ட், மொபைலைசேஷன், லிக்யூட் ஃபியூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி த ஆன்சர். அடுத்தது 113. RFLP என்பது ஒரு அடையாள முறை. இவை டிஎன்ஏவின் தனிப்பட்ட வரிசை பின்பற்ற உதவும் மற்றும் அதிக அளவு டிஎன்ஏ தேவைப்படுகிறது. RFLP மிக முக்கியமான தகவல்கள் தருகிறது.
ஆனால் இது ஒரு பலவகைப்பட்ட செயல்முறையாகும் மற்றும் அதிக நேரம் தேவைப்படும் செயல்முறையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா both are true is a correct explanation கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்து 114 உயிரி தீங்குயிரி கொல்லிகள் இயற்கையாக காணப்படும் பொருட்களில் தீங்குயிரி பாதுகாப்பு குணம் உண்டு. உயிரி தீங்குயிரி கொல்லிகள் தீங்குயிர் நிர்வாகத்தில் கருவியாகும். அவை நுண்ணுயிர்களும் நன்மை பயக்கக்கூடிய நூல் புழு அல்லது பாதுகாப்புள்ள உயிரிகள் சம்பந்தமாக செயல்திறன் கொண்ட பகுதி பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே சரி. சாக்கரோபின் மரபணு கைசேட்டை அரிசி மற்றும் புகையிலை தாவரங்களுக்கு இடமாற்றம் செய்வதனால் கீழ்காண்பவற்றில் எதற்கு எதிர்ப்பு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா சூடோமோனஸ் ரிஞ்சே. மூலக்கூற்றை அடையாளம் காட்டிகள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நுண்ணணு தொடர்பான உயிரி வழி அலகுகள், பாராமீட்டர் ஆஃப் மாலிகுலார் பயாலஜி. உயிரற்ற அழுத்தத்தை எதிர்கொள்ளும் முறை அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்மோப்ரோட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆஸ்மோப்ரோட்டோடாக்டன்ட். அடுத்து 118 அயல் ஜீனை பெற்ற தாவரங்களில் இருந்து செயல்திறன் கொண்ட முதல் மனித நொதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோசோ ராப்ரோஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 119 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, கூற்று காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே கரெக்ட். அப்போ உயிர் உருமாற்றம் ஒரு உயிரிகள் சம்பந்தப்பட்ட செய்முறையாகும். இதில் அங்கக பொருட்களை திருத்தி அமைத்து அதை உபயோகமுள்ள திரும்ப பெறத்தக்க பொருட்களாக செல்லினுள் நொதிகள் மாற்றமடைகின்றன. உயிர் உருமாற்றம் மாபெரும் ஸ்டீராய்டு தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். இப்ப இங்கிலீஷ்லயும் பாத்துக்குங்க. அடுத்து 120 மீடியத்தை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் மீடியம் தாவர திசு வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. மிராஸ்கூக் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம். அடுத்தது மிதவை தாவர நிலை, மூழ்கிய தாவர நிலை, மிதக்கும் நிலை, கோரப்புல் நிலைன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2017 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்ல பாத்துங்க. பைட்டோபிளாங்டன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு செனிடிஸ்மஸ். சப்மெர்ஜ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாலிஸ்னேரியா. ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிஸ்டியா. ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது டைப்பா. அடுத்து கீழ்காணவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. நர்மதா நதிப்படுகை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஆற்றுப்படுகை திட்டம். அடுத்து பொறுத்துக சரியான பதில் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். காலம் மற்றும் அளவு கோட்பாடு வில்லிஸ். கண்டங்கள் நகர்வு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்னர். வாழ்க்கை அமைப்பு ராங்கியா. சின் ஈகாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விக்டேக்கர். சரிங்களா? ஆர்கச் விக்டேக்கர் அப்படிங்கிறது தான் சின் ஈகாலஜி பத்தி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்து வச்சுங்க. ஏன்னா சின் ஈகாலஜி அப்படிங்கிறத பத்தி பேஸ் பண்ணி நமக்கு 2017 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 124 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்கிறாங்க. நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உயிரி எடை என்பது ஒரு சூழ்நிலை அமைப்பு ஒன்றில் குறிப்பிட்ட நேரத்தில் காணப்படும் கரிம பொருட்களின் அளவு ஆகும். இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயிரி எடை அப்படின்னு சொல்லக்கூடியது. தாவரங்கள் எந்த ஒரு உயிரற்ற அங்கத்தின் அடிப்படையில் குறுநாள் தாவரம் மற்றும் நெடுநாள் தாவரம் என்று வகைப்படுத்தப்படுகிறதுனா ஒளிய பொறுத்து. இந்தியாவின் முதலில் உயிரின மண்டலம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. நீலகிரி மலையில தான். இந்தியாவில் அணுமின் சக்தி முன்னேற்றத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா முனைவர் ஹோமியோ பாபா. ஓடம் என்பவர் 1959 இதை கூறினார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஓடத்தை பேஸ் பண்ணி கூட அவரோட ஹெச்பி ஓடமா இபி ஓடமான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஇஓ எக்ஸாம்ல வந்து 2017
9ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்து வச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொருள் சுழல்கின்றது, சக்தி பரவுகின்றதுன்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். வாக்கியங்களை கவனி. இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். அப்ப 4500 மீட்டர்களுக்கு அப்பால் முழுவதும் பனிப்படலம் உள்ளது, அங்கு தாவர இனங்கள் காணப்படுவது இல்லை. சரி. அல்பைன் தாவர இனங்கள் இதனால் 3600 முதல் 4500 மீட்டருக்குள் மட்டுமே காணப்படும். இதுவும் சரி. அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா சரி. ஓகேங்களா? அப்ப ரெண்டும் சரி. அடுத்து 130வது கொஸ்டின். பனி ஏரிகள் பனிப்பாறைகள் உருவாகுதல் உண்டாகிறது. இது நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து A is true but R is not correct explanation சொல்லிட்டாங்க. அப்ப A தான் கரெக்ட். பனிப்பாறைகள் உருவாகுவதால் உண்டாகிறது அப்படிங்கிற சொல்லக்கூடியது கரெக்ட். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்குவோம். அடுத்து 131வது கொஸ்டின். இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா இந்தியாவின் கடல் சார்ந்த உயிரின அமைப்பாக விளங்குகிறது. கட்ச் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளின் பவளப்பாறைகள் உலகில் மிக சிறந்தவைகளாகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா A is true, R is true, but கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அப்ப ரெண்டுமே சரி. ஓகேங்களா? விவசாய காடுகள் பற்றி எந்த கூற்று சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளின் தனிப்பட்ட உபயோகத்திற்கு பல உபயோகமுள்ள பொருட்களை அளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. பசுங்குடில் விளைவு வாயுக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2011 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து கார்பன் டை ஆக்சைடு 59%, மீத்தேன் 15%, CFC 19%, N2O, NO வந்து 6% இருக்கும். அடுத்து ஒரு பொறுத்துக. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பார்த்துக்கோம் நம்ம. மீத்தியோ ஹீமோகுளோபினியோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்ரேட் பொல்யூஷன். நாக்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரைட் பொல்யூஷன். மினாமிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது மெர்குரி பொல்யூஷன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டட் பை லெட், காரியம் சொல்றோம் இல்லையா, அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு அடுத்து 135வது கொஸ்டின். அடர்த்தியான மற்றும் உயரமான மரங்கள் தூசு துகள்களை வடிகட்டுகின்றன. பைக்கஸ் ரிலிஜியோசா, மாஞ்சிபரா இண்டிகா மற்றும் பாலியால்தியா, லாஞ்சிபோலியா மரங்கள் மற்ற மரங்களை காட்டிலும் அதிக தூசி துகள்களை உறிஞ்சுகிறது. ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி. ஓகேங்களா? இதுல வந்து இரண்டும் சரி. விவசாய பொருட்கள் எரிப்பது ஒரு முக்கியமான மாசுபாடு. இவற்றை எரிக்கும் போது துகள்கள் CO2, ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வெளியேறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா A மற்றும் R சரி. சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 137வது கொஸ்டின். உயிரின அமைப்புகள் தட்பவெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அழுத்தம் காரணமாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இதிலிருந்து மீள முடியாத நிலை ஏற்பட்டு பின்னர் மடிகின்றன. இந்த நிலைக்கு என்ன பேருன்னு கேட்கிறான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நுனி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்பிங் பாயிண்ட். வயல்களில் மண், அவற்றின் வரம்புகள், வரைதல் மற்றும் எல்லா வகையான ஆராய்ச்சிகளுக்கும் இந்த படிப்பு உதவுகிறதுன்னு சொல்றாங்க. இது வந்து மண் அளவை. AQI என்றால் என்ன கேட்கிறாங்க. இது வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். காற்றில் இந்த உலோகங்கள் பொதுவாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா மெர்குரி, காரியம், துத்தநாகம், கேட்மியம் சொல்லக்கூடியது. இது நார்மலாவே இருக்கு. இந்த திட்டம் ஒரு ஆதிவாசி சுய உதவி திட்டம். இது இந்தியாவின் பாம்பு மற்றும் தேல் விஷம் உற்பத்தி செய்யும் இடம். மேலும் விஷ முறிவு சிகிச்சை பேருதவி அளிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து குரோக்கடைல் பேங்க். கரிமம் நிறைந்த கழிவுகளை இன்சுலேஷன் செய்வதாலும் அதனால் உண்டாகும் நச்சு வாயுக்கள் காற்று அசுத்தம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். அதுக்கப்புறம் இன்சுலேஷனுக்கு அனுப்பப்பட்ட கழிவுகள் PVC போன்ற பொருட்களை கொண்டிருப்பதால் அவைகள் எரிவதனால் பாலிவினைல் குளோரைடு டைபென்சோபைரிடாக்சின் மற்றும் பாலிகுளோரினேட் டைபென்சோ மியூரிசன்ஸ் போன்ற நச்சுத்தன்மை உள்ள வாயுக்கள் உண்டாகிறது. அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எது சரி அப்படின்னா நமக்கு வந்து
ஏவும் பியும் கரெக்ட், ஆனா நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டாங்க. அப்ப ஆன்சர் இதுதான் கரெக்ட். பெருவாரியான கொள்ளளவை குறைப்பதாலும் குறைவான கழிவை மீதாவதாலும் அதிக கரிமங்கள் கொண்ட திட கழிவுகளை இன்சுரேஷன் செய்வது ஒரு கவர்ச்சியான திட்டமாகும். இன்சுரேஷனுக்கு அனுப்பப்படும் கழிவுகள் பிவிசி போன்ற பொருட்களை கொண்டிருப்பதால் அவைகள் எரிவதினால் பாலிகுளோரினேட் டைபென்சோபைரிடாக்சி மற்றும் பாலிகுளோரினேட் டைபென்சோபிரின் போன்ற நச்சு வாயுக்கள் உண்டாகிறது. ரெண்டும் சரி. அடுத்து 144வது கொஸ்டின். கீழ்வரும் ஹைட்ரஜன் பற்றிய கூற்றுக்களை கவனத்தில் கொள்ளவும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எது வந்து நமக்கு உண்மை அற்றவை அப்படின்னு கேட்கிறாங்க. 3 மட்டும்தான். அப்ப இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தவறு. இப்ப எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு நிலையில் உள்ள ஒரு மிக சாதாரணமானது மிகவும் லேசானதுமான எரிபொருள் ஆகும். இது கரி அற்றது. எனவே பசுமை கூட வாயுக்களும் உலக வெப்பமயமாதலும் உருவாகாது. அடுத்தது தாவர செல்லில் பெரும் அங்கமாக திகழும் செல்லுலோஸ் வெவ்வேறு பணிகளை செய்யும் 3 அங்கங்களை கொண்ட செல்லுலோஸ் நொதியால் உடைக்கப்படுகிறது. கீழ்காணும் பணியை செய்யும் நொதியின் அங்கத்தின் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சி தான் கரெக்ட். அதாவது பீட்டா 1,4 குளுக்கோசிடாஸ். தொழிற்சாலைகள், மின் நிலையங்கள், நெடுஞ்சாலைகள் ஆகியவை ஏற்படுத்தியதில் இந்திய காடுகளின் பரப்பளவு மிகவும் குறைந்ததால் சமூக காடுகள் திட்டம் உருவாக்கி செயல்படுத்தப்பட்டது. சமூக காடுகள் துவக்கியதின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்ட். என்ன அப்படின்னா உள்ளூர் மக்களின் அடுப்பெரிக்க உதவும் விறகு தேவையை சமாளிக்க, காகிதம் மற்றும் கூழ் தொழிற்சாலைகளின் மூலப்பொருட்கள் தேவையை ஈடு செய்ய, வீட்டு விறகுக்காகவும் மர தேவைக்காகவும் மக்கள் இயற்கை காடுகளை அழித்து விடாமல் இருப்பதற்காகவும். தமிழ்நாட்டில் உள்ள முப்பந்தல் எந்த உற்பத்திக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. காற்றாலை உற்பத்தி. அணு உலையில் பயன்படுத்தப்படும் எரிதண்டு இதனால் ஆனது. அதாவது ஃபியூல் ரோட்ஸ் ஆஃப் த நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது யுரேனியம் U-235 அப்படின்னு சொல்லக்கூடியது. லாஸ்ட் டைம் இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து இந்த கார்பன் சிதைவை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கடலின் மேற்பரப்பின் சுடுநீருக்கும் கடலின் ஆழத்தில் உள்ள குளிர்ந்த நீருக்கும் உள்ள வெப்ப வேற்றுமையை பயன்படுத்தி கடல் நீரில் வெப்பமாக சேமிக்கப்பட்டுள்ள சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றும் செயல் இவ்விதம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடல் வெப்ப சக்தி மாற்றம். யுரேனியம் இயற்கையில் வெவ்வேறு வகைகளாக இருக்கின்றது. அவைகளில் ஒன்று மட்டுமே இயற்கையாக அணுக்கரு பிளவு பொருளாக உள்ளது. அணுசக்தி உற்பத்தி செய்யப்படும் ஒரு தேவையான பொருள் எதுன்னு கேட்கிறாங்க. யுரேனியம் U-235 தான். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் வாக்கியங்களை கவனின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஆர் சரி, ஏ சரி, ஆர் வந்து தவறு. அப்ப நேரடி ஒளி வளர்வெடுக்க விதைகளில் புற சிவப்பு கதிர்களின் விதை முளைத்தலுக்கு தடைப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 152. நேரடி ஒளி வளர்வடக்க விதைகளை சிவப்பு ஒளியில் 660 வைத்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் அதன் வளர்வடக்கம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது புற சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் செயலாக்க நிலையில் உள்ள பைட்டோகுரோம் நிறமிகள் விதை மூலத்திலை தூண்டக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்து 153வது கொஸ்டின். வளர்வடக்க நிலையில் உள்ள விதைகள் மைட்டோகாண்ட்ரியாவின் அதிக செயல்நோக்கம் உடையதாக உள்ளது. வளர்வடக்கத்திற்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தவறு. இரண்டும் தவறு. 154வது கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிசிசிக் அமிலம், எத்திலீன் ஜிப்ரலிக் அமிலம், சைட்டோகைனின் கொடுத்தாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அபிசிசிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உணவுப் பொருள் இடமாற்றமா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு எது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். அதாவது அபிசிசிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது முளை தடுப்பான், எத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடியது முளைத்தலை தூண்டும், ஜிப்பர்லிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் இடமாற்றம், சைட்டோகைனின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கங்க. அடுத்தது பொறுத்துக. ரைபோசோம்கள், பசுங்கணிகங்கள், கிளையாக்சிசோம்கள், ஸ்பீரோசோம்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் எதுனா பி தான் சரியான பதில்.
அப்ப ரைபோசோம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரத உற்பத்தி, பசுங்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தரச உற்பத்தி, கிளையாக்சிசோம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு பொருளை கார்போஹைட்ரேட்டாக மாற்றுதல், ஸ்பீரோசோம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து கொழுப்பு உற்பத்தி. சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. நமக்கு கண்டிப்பா ஏற்கனவே அதை பேஸ் பண்ணி 2017 ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்பீரோசோம்கள் கிளையாக்சிசோம்களை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்கலாம். அடுத்தது எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்குறாங்க. பைட்டின் வந்து பாஸ்பரஸ், இதுதான் சரியா பொருத்தப்பட்டுள்ளது. மற்றதை பத்தி கவலையில விட்டுருங்க. அடுத்தது கீழ்காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அமினோ அமிலம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நீன் ஐசோட்ரின் சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய இது நல்லா போச்சுக்க, இதுதான் கரெக்ட். இது மட்டும் தான் போதும். அடுத்தது இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எலுசின் கோரக்கைனா அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். இது நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 2015 ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விதை சட்டமானது இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. 1966. கொரியாண்டம் சட்டைவத்தில் விதை வளர வழக்கத்திற்கான தடைப்பொருள் எப்பகுதியில் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. கனி உரை அல்லது பெரிகாப் அதுல இருக்கு. கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதான் கொரியாண்டம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பொறுத்துக. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈருறுப்பு பரவல், அனுமான புள்ளியல், இயல் வாய்ப்பின் பரவலாகும் அட்டவணையின் பகுதியில் கீழே சாதாரண வளைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, நமக்கு இங்கிலீஷ்ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா வந்து பெர்னோullis டிஸ்ட்ரிபியூஷன், இன்டர்ஃபெர்னியல் ஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ், நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானோமோடல், the tables area under the normal curve அப்படின்னு சொல்லக்கூடியது இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சி கிராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். கீழ்காணும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. இதுல எது சரி தவறுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 கரெக்ட். சரிங்களா, அப்ப கைவர்க்க சோதனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒட்டுமொத்தமாக விலகல் சதுரங்களின் சோதனை ஆகும். அப்ப இது சரி. கைவர்க்கம் இணை சிறப்பு நிலை சோதனையில் பயன்படும், இதுவும் கரெக்ட். ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கைவர்க்க சோதனை. கைவர்க்க சோதனை மதிப்பு அதிகப்படுத்துவது வரையற்ற பாகைகளை அதிகப்படுத்த பயன்படுவதாகும். அடுத்தது கீழ்காணும் கூட்டுகளை கவனத்தில் கொள்க. எது சரி ரைட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 1, 2, 3 கரெக்ட். அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். குவார்டர்செல் விலைகளை எளிதில் புரிந்து கொண்டு கணக்கிடலாம். குவார்டர்செல் விலைகள் உச்ச இனங்களாக பாதிக்கப்படாது. குவார்டர்செல் விலைகள் மற்றொரு செயல்முறையில் தூர சிதறுகிற வகையாகும். அடுத்தது இதுல வரையற்ற பாகங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன்டிரைசிஸ் டாக்சிகோரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடை தயாரிக்க பயன்படுது. சிசால்பினியா பாண்டுக் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஆஸ்துமா நோய்க்கு பயன்படுது. அக்கிரந்தஸ் ஆஸ்போரா அப்படின்னு சொல்லக்கூடியது கண் காயத்துக்கு பயன்படுது. பானிக்கம் மிளருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உணவா நமக்கு பயன்படுது. ஓகேங்களா, இதோட தாவரவியல் பேர் கேட்பாங்க, இது நமக்கு முக்கியம். சரிங்களா, துவரை, கொண்டைக்கடலை, உளுந்து, கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. அதாவது துவரை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா கஜனஸ் கஜாம், கொண்டக்கடலை வந்து சைசர் ஆரிட்டினம், உளுந்து வந்து விக்னோ முங்கோ, கொள்ளு வந்து டாலிகாஸ் பைஸ்புலாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஓகேங்களா, அதோட பொட்டானிக்கல் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதோட தயாரிப்பு கேட்பாங்க. கனடா பால்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏபிஸ் பால்சமேனியா. செடர்வுட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூனிபரஸ் வர்ஜீனியாவும் தயாரிக்கிறாங்க. கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா கேம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு சின்னமோன் கேம்போரா அப்படின்னு சொல்லக்கூடியதை தயாரிக்கிறாங்க. கம் அராபிக் வந்து பாத்தீங்கன்னா அகேசியா செனாகல் வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, கர்குமா லங்கா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, இந்த மூல கோட்பாடு அல்ஜிமர் எனப்படும் மூளை பாதிப்பு நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது குரோக்கஸ் சட்டைவாவில் பொருளாதார அடிப்படையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பாகம் என கருதப்படுவது எதுன்னு கேட்கிறாங்க. இது சூழ்முடியின்
சிவப்பான உச்சி பகுதி. அதுக்கப்புறம் கப்பாக்கின் முதன்மையான உபயோக பொருள் எதுன்னு கேட்குறாங்க. கப்பாக்கின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கப்பலில் பயன்படுத்தப்படும் உயிர் பாதுகாப்பு அணிகலன் தயாரிப்பு. அடுத்தது ஒடிகலன்ஸில் உருவாக்க பொருளாக இது முக்கிய எண்ணெயாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆரஞ்சு பூ எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒடிகலன்ஸ் உருவாக்க பயன்படுகிறது. அடுத்தது பாருங்க, பேசில் எண்ணெய் இன்றியமைய எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஓமஸ் மஸ்கஸில் இருந்து பெறப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரேட் சிட்ரஸ் பேசிக்லம் செடியிலிருந்து பெறப்படுகிறது. அதாவது நமக்கு வந்து 1 2 கரெக்ட். சரிங்களா, இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்படிதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எபிடின் அதாவது எபிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இதெல்லாம் தயாரிக்கணும்னு கேட்குறாங்க. எபிட்ரா சின்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுல தயாரிக்கலாம். நமக்கு இந்த கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்காங்க.